Hello everyone, welcome to Max Learning Fun. இன்னைக்கு நாம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் நாம் இன்னைக்கு மியூச்சுவலிசம் பற்றி படிக்க போகிறோம். மியூச்சுவலிசம்னா என்ன? நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். மியூச்சுவலிசம்னா ரெண்டுத்துக்கும் பாசிட்டிவ், இது ரெண்டுத்துக்குமே பெனிஃபிஷியல் ரிலேஷன் தான். அப்போது இந்த மியூச்சுவலிசம் எப்படி வேலை செய்யுது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்க போகிறோம். மியூச்சுவலிசம் இன் லிக்ஷன்னா லிக்ஷன். ஸோ எப்படி மியூச்சுவலிசம் நடக்குது? மியூச்சுவலிசம் ஃபங்கஸ்க்கும் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆல்கே இல்லைனா சைனோபாக்டீரியாவுக்கு நடுவில் நடக்கும். எதுக்கு ஃபங்கஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆல்கே ஆர் சைனோபாக்டீரியா அப்சார்ப்ஷன் ஆஃப் இதில் ஃபங்கை, இதில் நான் ஃபங்க்ஷன்ஸை டப்பா போட்டு வைக்கிறேன். அப்சார்ப்ஷன் ஆஃப் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் ஃபங்கை. ஃபோட்டோசிந்தட்டிக் ஆல்கே இல்லைனா சைனோபாக்டீரியாவோட வேலை என்ன? எனர்ஜி. அது கொடுக்குற அந்த நியூட்ரியன்ஸ்லேருந்து இது எப்படி எனர்ஜியாக ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இங்கே என்ன ஆகுது? ரெண்டுத்துக்கும் பெனிஃபிட். ஃபங்கஸ்க்கும் பெனிஃபிட்டு, ஃபோட்டோசிந்தட்டிக் ஆல்கேக்கும் பெனிஃபிட்டு. இதே மாதிரி லைட்ஷன் இல்லாமல் மைக்கோரைஸான்னு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. அது ஃபங்கைக்கும் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ்க்கு நடுவில் நடக்குது. ஃபங்கை முக்கியமான வேலை செய்யுது. என்ன? அது இங்கேயும் அதே நியூட்ரியன்ஸ் தான். ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் அதே ஃபோட்டோசிந்தசிஸ் வச்சு வர கார்போஹைட்ரேட்ஸை அதுக்கு பண்ணி கொடுக்கும். பாலினேஷன் ஆஸ் அ குட் வியூ ஆஃப் மியூச்சுவலிசம். பாலினேஷனில் எங்கே மியூச்சுவலிசம் பார்க்குறோம், எங்கே காணப்படுது? நம்ம ஃபஸ்ட் லெசன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ஸில் ஒன்று பார்த்துருப்போம். பிளான்ட்டுக்கு இன்செக்ட்டு பாலினேட் பண்ணும்போது இன்செக்ட்டுக்கு பிளான்ட் ஃப்ளவர் என்ன தரும்? நெக்டார் தரும். பிளான்ட்ஸ் நீட் ஹெல்ப் ஃபார் பாலினேஷன். அது தானாக ஹெல்ப் பண்ண, அது ஏன்? அது இமூவபிள்ல. ஸோ பிளான்ட்டுக்கு ஒரு அனிமலோட ஹெல்ப் வேணும். பிளான்ட்டை அதுக்கு இன்டர்ன் என்ன கொடுக்கும்? கிஃப்ட்டு கொடுக்கும். புக்கில் அது ரொம்ப ஃபீஸுன்னு ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம். நேச்சர்ஸ் கிஃப்ட். நேச்சர் எப்பவுமே கிஃப்ட்டு தான் பண்ணுமே, தீங்கு தராது, கிஃப்ட்டு தான் தரும். ஸோ வில் டெல் இட்ஸ் அ கிஃப்ட் டு அனிமல்ஸ். அதில் என்னென்ன அந்த கிஃப்ட் பாருங்கள். நெக்டார், ஜூஸி, நியூட்ரிஷ்னல் ஃப்ரூட். நெக்டார் கொடுக்குது, ஜூஸி அண்ட் நியூட்ரிஷ்னல் ஃப்ரூட். பட் தெர் ஆர் சீட்டர்ஸ். இந்த பாலினேஷனில் அந்த பாலினேஷன் பண்ணாமல் அந்த நெக்டாரை மட்டும் திருடிட்டு போகிறதுக்கு சில ஏமாத்துக்காரர்கள் இருக்காங்க, சீட்டர்ஸ். அதுக்கு பிளான்ட் அனிமல் அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்காக என்ன பண்ணுதுன்னா, பிளான்ட்டும் ஒரு பர்டிகுலர் அனிமல் கோஎவல்யூஷன் என்ற இந்த ஒரு கான்செப்டை காட்டுது. ஸோ அதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வாஸ்ப் அண்ட் ஃபிக் பிளான்ட் இருக்குது. டு யூ நோ ஃபிக் கெட்ஸ் பாலினேட்டட் ஒன்லி பை வாஸ்ப் ஸ்பீஷீஸ்? சொல்ல ஃபிக்கால் இந்த வாஸ்ப் ஸ்பீஷீஸ்னால் மட்டும்தான் பாலினேட் பண்ண முடியும். Female wasp enter and uses the fruit as oviposition. Uses the fruit தான் என்ன பண்ணுது? ஓவிபொசிஷனல் சைட்டாக எடுத்துக்குது. ஸோ வாஸ்ப் என்ன பண்ணோன்னா ஃபிக்கோ இன்ஃப்ளாரன்சஸை, ஃபிக்கோட இன்ஃப்ளாரசன்ஸில் எங்கே எக்கு முட்டை போடலாம், அந்த சூட்டபிள் எக்லேயிங் பிளேஸ் பார்க்கும்போது ஃபிக்கோட இன்ஃப்ளாரசன்ஸ் அதை பாலினேட் பண்ணிடும். வாஸ்ப் போலன் கிரெயின்ஸோட நகரும் போது அது அந்த இடத்துல எக்கை லே பண்ணும் போது அங்கே லே பண்ணுற நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த இடத்துலையும் அது வாஸ்ப் என்ன பண்ணிடும்? பாலினேட் பண்ணிட்டு வந்துடும். அப்போது இதுக்காக ஃபிக் என்ன தருதுன்னா நெக்டார் இல்லை, அந்த ஃபிக்ஸ் என்ன பண்ணுது? இந்த டெவலப்பிங் சீட்ஸ். ஏன்னா ரெண்டுமே இந்த வாஸ்பு வளருறதும் அதே நேரத்தில் தான் வளரும், இந்த ஃபிக்கும் ஒரே நேரத்தில் தான் இது வளரும். ஸோ அந்த டெவலப்பிங் வாஸ்புக்கு டெவலப்பிங் சீட்ஸ் என்னவா தருது? வாஸ்பு ஃபுட்டாக தருது. இப்போது ஸ்டோரி பிட்வீன் பீ அண்ட் ஆர்ச்சிட். ஆர்ச்சிடு ஒரு செடி, அது பீ அது மட்டும்தான் பாலினேட் பண்ண முடியும். ஸோ ஆர்ச்சிட்ஸ் ஷோ பீவில்டரிங் டைவர்சிட்டி ஃப்ளோரல் பேட்டர்ன். வை? டு அட்ராக்ட். எதுக்கு அந்த பீவில்டரிங் டைவர்சிட்டி? டு அட்ராக்ட் பம்பிள் பீஸ் லைக் ரைட் பாலினேட்டர். பம்பிள் பீஸ் இதான் அதுக்கு பிடிச்ச பாலினேட்டராக அதை பார்த்துக்கோங்க. மெடிடேரியன் ஆர்ச்சிட்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெடிடேரியன் ஆர்ச்சிட் ஒஃப்ரிஸ். நான் எதுக்கோ வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். மெடிடேரியன் ஆர்ச்சிட் ஒஃப்ரிஸ்.
structure. And special species of bee employ sexual desert. இதுதான் அந்த ரெண்டு மியூச்சுவல் ஆர்கானிசம்க்கு இருக்கிற கனெக்ஷன். செக்ஷுவல் டெசிட் எப்படி அது யூஸ் ஆகுது, எவல்யூஷன் இந்த இடத்துல எப்படி வேலை செய்யுது. ஒரு பெட்டல், அந்த ஃப்ளவரோட ஒரு பெட்டல் வந்து அன்கானி ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஃபீமேல் பீ, அப்படியே ஃபீமேல் பீயோட சைஸ், கலர், மார்க்கிங். அந்த பீனா நம்ம பார்த்துருப்போம்ல இப்படி இருக்கும், நடுவில் டார்க்காக இருக்கும் பீனா, அதே மாதிரி அந்த ஃபீமேல் பீன் சைஸு, கலரு, இது என்ன பண்ணும், மார்க்கிங்ஸை கூட விட்டு வைக்காமல் ஒரே ஒரு பெட்டலை வந்து அந்த ஃப்ளவர் ரிசம்பிள் பண்ணும். மேல் பீ இதுக்காக இதை ஏமாந்துட்டு இது சூடோ காப்புலேட் பண்ணும். இந்த ப்ராசஸில் போலனை தூவி விட்டுரும். எது என்னது ஆஃப்ரிஸ். அப்போது இது என்ன பண்ணும், இந்த மேல் பீ அடுத்த பிளான்ட்டு அடுத்த ஃப்ளவர்கிட்ட போகும்போது அங்கே இதே ப்ராசஸ் நடக்கும் போது அந்த மேல் பீ மேலே இருக்கிற போலன் வந்து என்ன ஆகிடுது, அங்கே டெஸ்ட் ஆகிடுது. ஸோ ஃப்ளவருக்கு பாலினேஷன் நடக்குது, மேல் பீக்கு அது வந்து டிசைட் நடக்குது. ஸோ இந்த இடத்துல கோஎவல்யூஷன் எப்படி நடக்குது, ரியல் ஃபீமேல் பீ கலர் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறினாலும் ப்ரெசன்ட் ஆர்ச்சிட் பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மேல் பீக்கு தெரியும் இதான் ஃபீமேல் பீயோட கலரு பேட்டர்ன்னு. இப்போ அது என்ன பண்ணோன்னா அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு அது பறந்து அது இதுதான் இல்லை தெரிஞ்சுட்டு அது பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகிடும், ஆர்ச்சிடுக்கு பாலினேட் பண்ண யாரும் இல்லை. ஸோ தட் என்ன ஆகுது, இப்போ ஆர்ச்சிடோட பாப்புலேஷன் குறையும். ஸோ இந்த இது நடக்காமல் இருக்கிறதுக்காக ஆர்ச்சிட் வந்து எவால்வ் ஆகும் ஃபீமேல் பீயை ரிசம்பிள் பண்ண. ஸோ இந்த இடத்துல கோஎவல்யூஷன் இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதால் தான் இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ hope you score centum in this chapter. So thanks for watching. Subscribe to Max Learning Fun. If you have any doubts, comment down in the comment section. Thank you.